ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் 6th டேல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து முழுமையா வந்து ஃபில் ஆயிருக்கு. பேலன்ஸ் வேகன்சிஸ் வந்து கம்யூனல் வைஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ரெகுலரா குரூப் 4 சம்பந்தமான கவுன்சிலிங் ரெகுலர் அப்டேட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கான அப்டேட் வந்து டே 6th, அதாவது 6ஆம் நாள் கலந்தாய்வு கவுன்சிலிங்ல எவ்வளவு வேகன்சிஸ் வந்து முழுமையா வந்து ஃபில் ஆயிருக்கு, நம்ம எவ்வளவு வேகன்ட் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் ரிலேட்டடா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங் ஒரு 4 இல்ல 4:30க்கு வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்ல அன்னன்னைக்கு நடந்த கவுன்சிலிங்க்கு உண்டான ஷெட்யூல் நம்மளுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா குடுத்துறாங்க. ஷெட்யூல் மீன்ஸ் வந்து வேகன்சிஸ் ரிப்போர்ட்ட நம்மளுக்கு வந்து குடுத்துறாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, உடனே நம்ம வந்து வியூ பண்ணி குயிக்கா வந்து பார்த்துக்கலாம். அந்த ஒரு நோக்கத்தோட இந்த வீடியோக்கு கீழ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நேத்து நடந்த கவுன்சிலிங், அதாவது டே 6th அன்னைக்குன்னு நடந்திருக்கக்கூடிய கவுன்சிலிங்க்கு உண்டான ரிப்போர்ட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். வேகன்சிஸ் லிஸ்ட். அத நீங்க வியூ பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். சோ, இப்ப இந்த இடத்துல கம்யூனல் வைஸ் வேகன்சிஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து குடுத்திருக்காங்க. இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்ல நம்மளுக்கு வந்து எல்லாமே கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வந்து குடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, விஓ போஸ்டிங் வந்து கம்யூனல் வைஸ் வந்து என்ன இருக்கு, வேகன்சிஸ் வந்து எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளவு வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த இடத்துல வந்து குடுத்திருப்பாங்க. ஈஸியா உங்களால வந்து பார்த்துக்கலாம். அப்படியே கீழ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா, டோட்டலா தான் நம்ம வந்து பார்க்கணும். டோட்டலா விஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 402 வேக்கன்ட் வந்து குடுத்திருந்தாங்க. இந்த 6 நாள் நடந்ததுல கிட்டத்தட்ட 402 வேகன்சில 326 வேகன்சிஸ் அப்படிங்கிறது முழுமையா வந்து ஃபில் ஆயிருக்கு. இன்னமும் பாக்கி பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் அப்படிங்கிறது 76 வேக்கன்ட் மட்டும் தான் வந்து ஃபில் ஆகி, அதாவது பேலன்ஸ் வந்து இருக்கு. அதுவுமே வந்து இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10 இல்ல வந்து 12 வேகன்சிஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு வந்து ஃபில் ஆகும். சரிங்களா? அதுக்கு ஏத்த மாரி அடுத்து பார்க்கும்போது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் வேகன்சிஸ் போஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு டோட்டலா தான் நம்ம வந்து பார்க்கணும் என்னைக்குமே. முழுமையா நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அதாவது கடைசியில தான் வந்து பார்க்கணும். டோட்டலா வந்து 3901 வேகன்சில 1862 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் பில் கலெக்டர் இந்த ரோலுக்கு வந்து ஃபில் ஆயிருச்சு. இன்னமும் வேகன்சிஸ் பாக்கி இருக்கிறது வந்து 2039 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து அவைலபிளா இருக்கு. அது வந்து ஒவ்வொரு பீப்பிளுக்கு வந்து தனித்தனியா குடுத்திருப்பாங்க. இப்ப இந்த 2039 வேகன்சியுமே வந்து பாத்தீங்கன்னா, பிசிக்கு குடுத்துருவாங்க, எஸ்டிக்கு குடுத்துருவாங்கன்னு கிடையாது. அது கம்யூனிட்டி வைஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வேரியஸ் ஆகும். யார் யார் எந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, ஏபி, ஸ்டிம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 14 வேகன்சி. எஸ்சிஎல்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா இது டிஸ்ட்ரிபியூட் விடோல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு வேகன்ட்னு சொல்லி உங்களுக்கு தனித்தனியா நம்மளுக்கு வந்து அந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சு ரிசர்வேஷன் அடிப்படையில நம்மளுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையா வந்து ஃபுல்ஃபில் ஆகும். சரிங்களா? அதே மாரி வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டோட்டலா வந்து ஒரு 17 வேகன்சிஸ் வந்து இருந்தது. இப்ப வந்து நேத்து வரைக்கும் நடந்த 6 நாள் கவுன்சிலிங்ல 14 வேகன்சிஸ் வந்து முழுமையா வந்து ஃபில் ஆயிருச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடியது வந்து ஒரு 3 வேகன்சிஸ் மட்டுமே நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி வந்து ரெஜிஸ்டர் லிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்பரேட்டர் இந்த வேகன்ட் இன்ன வரைக்கும் யாருமே எடுக்கல. ஒரு வேகன்ட் இருக்கு. அது அப்படியே தான் இருக்கு. யாருமே வந்து எடுக்கல. மேபி 6th டேல சாரி 7th டேல வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட்ல ஹெச்எஸ்சி 12th கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து டோட்டலா 25 வேகன்சி. அந்த 25 வேகன்சியுமே அப்படியே இருக்கு. எந்த ஒரு வேகன்சிஸுமே வந்து இந்த 6 நாள் நடந்த கவுன்சிலிங்ல யாருமே வந்து எடுக்கவே இல்ல. அதே மாரி வந்து லேபரட்டரி அசிஸ்டன்ட் இந்த ரோல்லயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டோட்டலா 37 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதுல ஒரே ஒரு வேக்கன்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிருக்கு. மீதி பேலன்ஸ் வந்து 36 வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் இந்த ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நம்மளுக்கு வந்து 25 வேகன்சிஸ் வந்து இருந்தது. அதுல ஒரே ஒரு வேக்கன்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிருக்குது. ஒரு ஒரு நபர் மட்டும் எடுத்திருக்காங்க. மீதி 24 வந்து அப்படியே அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா 115ல ஒரு 3 வேக்கன்ட் மட்டும் ஃபில் ஆயிருக்கு. மீதி வந்து 112 வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்க சிஓஏ சர்டிபிகேட் கையில வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து டோட்டலா 20 வேக்கன்ட். அந்த 20 வேக்கன்ட்டுமே அப்படியே அவைலபிளா இருக்கு. இதுவரைக்கும் யாருமே வந்து சீட்ட வந்து ஃபில்ஃபில் பண்ணல. அதே மாரி ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸ் அப்படிங்கிற இந்த ரோல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி குடுத்திருக்காங்கன்னா, ஒரு 34 வேக்கன்சி 34மே அப்படியே அவைலபிளா இருக்குது. அதே மாரி மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 15 வேக்கன்ட். அதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து 6th டே வரைக்கும் அப்படியே இருக்கு. யாருமே வந்து எடுக்கல. அதே மாரி ஜூனியர் அசிஸ்டன்ட்டே வந்து பாத்தீங்கன்னா, காமர்ஸ் பிகாம் படிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 28 வேக்கன்சி இருக்குது. அந்த 28 வேக்கன்சிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே அவைலபிளா இருக்குது. அதே மாரி எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீசர் கிரேட் 4 அதாவது
இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்குது. இந்த ரோல் வந்து 30 வேக்கன்ட்ல வந்து 22 வேக்கன்ட் வந்து முழுமையா வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ரோல். சேலரியுமே கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இன்கிரிமெண்ட், இன்சென்டிவ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷனுமே கண்டிப்பா இதுல வந்து சீக்கிரமே நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால 22 வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு. மீதி பேலன்ஸ் வந்து ஒரு 8 வேகன்சிஸ் மட்டுமே நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து நேத்து நடந்த கவுன்சிலிங். அதாவது 6ஆம் நாள் 28/1/2025 இந்த டேட் படி ஈவினிங் டயத்துல வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சம்பந்தமா டவுட்ஸ் வந்து வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பெர்சனலா ஏதாச்சும் வந்து டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமா உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து தேவைப்படுது, டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டா ப்ரொஃபைல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட என்ன டவுட்னாலும் நீங்க வந்து கேட்டுக்கோங்க. நம்ம ப்ரொஃபைல் சோசியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் போயிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுல எல்லா அப்டேட்டுமே நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து கொடுத்துருவோம். நீங்க உங்களால வந்து ஈஸியா வந்து கான்வகேஷன் வந்து உங்களால வந்து பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து அப்டேட். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.